இந்த திங்கட்கிழமை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிரியமானவர்களே, நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய நலமான கரங்கள் உங்களை வளமாய் நடத்த போகின்றது. திங்கட்கிழமை கொஞ்சம் டென்ஷனான ஒரு நாள் தான். காலையில எல்லாத்தையும் நம்ம துவக்க போறோம். இந்த துவக்கத்துல உங்களை டென்ஷன் ஆக்கக்கூடிய சில சத்தங்களை நீங்க கேட்கலாம். உங்களை பயமுறுத்தக்கூடிய சத்தங்களை நீங்க கேட்கலாம். இப்போ நீங்க பணிக்கு சென்ற பிறகு உங்களுடைய கடமைகளை நிறைவேற்றும் பொழுது உங்களை கோபமூட்டக்கூடிய அநேகருடைய வார்த்தைகளை சத்தத்தை நீங்க கேட்கலாம். எத்தனை சத்தங்கள் கேட்டாலும் அது உங்களை பாதிக்கக்கூடிய சத்தங்களாய் இருந்து உங்களை சங்கடப்படுத்தக்கூடிய சத்தங்களாய் இருந்தாலும் இந்த காலையில தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்கள் செவிகளை திறந்து விடுங்கள். நான் சொல்றேன், எல்லா சவால்களிலேயும் உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடியது தேவ சத்தம். அந்த வார்த்தையை நம்ம கொஞ்சம் வாசிக்க கேட்கலாமா? யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அன்பானவர்களே, ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துல உரியடி போட்டி வைத்திருந்தார்கள். ஒரு ஸ்ட்ரீட்ல நடுவுல ஒரு பெரிய பானையை கட்டி விட்டுட்டு ஒருத்தருடைய கையில ஒரு கம்பு கொடுத்துட்டு அவர் கண்ணையும் கட்டி விட்டுட்டு அவர் அந்த பானையை கரெக்டா அடிக்கணும். அடிச்சவங்க தான், உடைச்சவங்க தான் ஜெயிச்சவங்க லிஸ்ட்ல வருவாங்க. அப்போ பெரிய பெரிய ஆட்கள், அனுபவசாலிகள், பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எல்லாருமே தோத்துட்டாங்க. கடைசியா ஒரு 12 வயது கொண்ட ஒரு சிறு பையன் அவன் வரான், கம்பை எடுக்கிறான், கண் கட்டப்பட்டிருக்கு, நேரா வரான், கரெக்டா கோல் செட் பண்றான், தான் கையில் இருக்கக்கூடிய கம்பை எடுத்து பானையை கரெக்டா டார்கெட் பண்ணி அடிக்கிறான், பானையை உடைக்கிறான், வெற்றி பெறுகிறான். கிராமவாசிகளுக்கு பெரிய ஆச்சரியம், பெரிய வியப்பு. எப்படி இவன் ஜெயிச்சான்? பெரிய பெரிய அனுபவசாலிகள் தோற்று போயிட்டாங்களே, பெரிய பெரிய மனிதர்களாம் தோற்று போயிட்டாங்களே, ஜாம்பவான்களாம் தோற்று போயிட்டாங்களே. ஆனா இந்த சின்ன பையன், 12 வயசுள்ள பையன், எப்படி இவன் ஜெயிச்சான்னு பலருக்கு வியப்பு. அவங்கிட்ட நேரடியா போய் கேட்டாங்க, எப்படிப்பா நீ ஜெயிச்ச? பலர் தோற்ற இந்த போட்டியில் நீ எப்படி ஜெயிச்ச? அந்த பையன் சொன்னா, இந்த போட்டியில் நான் பங்கு பெறுவதற்கு நான் தயாரான போது ஒருவரின் கரங்களை பிடிச்சு உள்ள கூட்டு வந்தாரு. என் கண்ணை நல்ல இறுக்கமா ஒரு துணியை வச்சு கட்டி விட்டாரு. கட்டினதுக்கு அப்புறமா என்னை சுத்தி விட்டாரு. நான் எங்க இருக்கிறேன், என் வலது பக்கம் என்ன இருக்கு, இடது பக்கம் என்ன இருக்கு, முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. என் கையில ஒரு கம்பு மாத்திரம் இருந்துச்சு. கரெக்டா லக்கை குறி பார்த்து நான் அந்த பானையை அடிச்சு உடைக்கணும். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியாத அந்த நிலையில என் பக்கத்துல இருந்து நிறைய சத்தம் கேட்க ஆரம்பித்தது. சிலர் சொல்றாங்க, ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வா. சிலர் இந்த பக்கமா இருந்து சில சத்தத்தை சொன்னாங்க, வலது பக்கம் திரும்பு. இன்னும் சில பேர் இடது பக்கம் திரும்பு. இப்படி வித்தியாசமா என்னை குழப்பக்கூடிய சத்தங்கள், என்னை பயமுறுத்தக்கூடிய சத்தங்கள், என்னை கேலி செய்யக்கூடிய சத்தங்கள், கிண்டல் செய்யக்கூடிய சத்தங்கள், பரிகசிக்கக்கூடிய சத்தங்கள் என்று நூற்றுக்கணக்கான சத்தங்கள் என் காதுகளில் தொனிக்க நான் கேட்டு நான் மிரண்டு போனேன், நான் பிரமித்து போனேன். ஏன் இப்படிப்பட்ட சத்தம்லாம் வருது, எதனால வருது என்று நான் மனதுக்குள்ள குழம்பிட்டே நான் இருக்கும் பொழுது அந்த சத்தத்தின் நடுவிலே என் தாயின் சத்தத்தை நான் கேட்டேன். எங்க அம்மாவுடைய சத்தத்தை நான் கேட்டேன். நூற்றுக்கணக்கான சத்தங்கள் என்னை பாதித்தது. நூற்றுக்கணக்கான சத்தங்கள் என்னை தவறாக வழிநடத்தினது. நூற்றுக்கணக்கான சத்தங்கள் என்னை திசை மாற செய்தது. நூற்றுக்கணக்கான சத்தங்கள் என்னை பரிகசித்தது. அதன் நடுவுல எங்க அம்மாவின் சத்தத்தை நான் துல்லியமா என் காத முழுசா கண்ட சத்தத்துக்கு
கவனத்தை கொடுக்காம என் அம்மாவினுடைய சத்தத்துக்கு நான் முழுவதுமா கவனத்தை கொடுத்தேன். எங்க அம்மா அழகா என்னை கைட் பண்ணாங்க. மகனே, வலது காலை எடுத்து முன்னாடி வையி, இன்னும் ஒரு 4 ஸ்டெப்புக்கு முன்னாடி வா, கொஞ்சம் வலது பக்கம் வா, கொஞ்சம் இடது பக்கம் வா, இன்னும் கொஞ்சம் திரும்பி வா, இப்போ கொஞ்சம் சென்ட்ரா நில்லு, இப்போ உன் கையை இந்த அளவுக்கு நீ உயர்த்து, இன்னும் கொஞ்சம் மேல உயர்த்து அப்படின்னு ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 1000 எதிர்மறையான சத்தத்துல நேர்மறையாக அழகாக எனக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய பாதைக்கு நேராக என் அம்மாவின் சத்தம் என்ன அழகா நடத்தினது. அந்த சத்தத்துக்கு மட்டும் என் செவியை நான் சாய்ச்சதனால இந்த போட்டியில் நான் வெற்றி பெற்றேன். என் தாயின் சத்தம் மாத்திரம் நான் கேட்காமல் இருந்திருப்பேனே ஆனால் நான் தோற்று போயிருப்பேன். என் தாயின் சத்தமே என்னை ஜெயிக்க வைத்தது என்று அந்த 12 வயது கொண்ட பையன் சொன்னானா. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, வேலை ஸ்தலங்களுக்கு செல்லுகிறீர்களா? பணிகள் நிறைவேற்ற வெளியே புறப்படுகிறீர்களா? உங்களுடைய போக்குவரத்துல பல வகையான காரியத்தை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அநேக மாந்தர்கள், மனிதர்கள் உங்களுக்கு வித்தியாசமான தகவலை கொடுப்பாங்க. சமூக வலைதளங்கள் வித்தியாசமான தகவல்களை கொடுக்கும். பல வகையான தத்துவங்கள் பல தகவல்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்க மண்டையெல்லாம் குழம்பி போற மாதிரி யார் சொல்றத நான் கேட்கறது, ஒருத்தர் இப்படி சொல்றாரு, இன்னொருத்தர் அப்படி சொல்றாரு, அதை கேட்கறதா இதை கேட்கறதா என்று குழம்பி போய் வாழ்க்கையை தரமாய் முன்னோக்கி நகர்த்தி கொண்டு செல்ல முடியாதபடிக்கு உங்களுக்குள் பல வகையான போராட்டங்கள் இருக்குமேயானால் இந்த காலையில இந்த நாள்ல உங்களை படைத்த ஆண்டவர் உங்களோடு முகமுகமாய் பேசுகிறார். என் அன்பு மகனே, அருமை மகளே, என் சத்தத்துக்கு செவி கொடு. ஆகவேதான் நாம் வாசித்தோம், ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்போ 1000 மாந்தருடைய சத்தங்களுக்கு உங்கள் செவிகளை அடைத்து கொண்டு ஆண்டவருடைய வேத சத்தியத்திற்கு, அந்த சத்தத்துக்கு செவி கொடுங்கள் குழந்தைகளே. அப்படி நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் ஆண்டவருடைய வேத வாக்கு சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு நித்திய ஜீவன், நித்திய நல்வாழ்வை தருகிறாரா. அப்படி நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது ஒரு காலம் நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள். உங்கள் உடல்நிலை கெட்டு போகாது, உங்கள் வாழ்க்கை கெட்டு போகாது, உங்கள் ஆன்மா கெட்டு போகாது, உங்கள் வருங்காலம் கெட்டு போகாது, உங்கள் குடும்பம் கெட்டு போகாது. ஆண்டவருடைய கரத்தில் இருக்கக்கூடிய உங்களை எந்த தீமையும் பறித்து கொள்ளவும் முடியாது. ஆகவே உங்களை மிரட்டுகிற, பயம் உறுத்துகிற, உங்களை நோகடிக்கிற, துன்புறுத்துகிற, உங்களை பரிகசிக்கிற, ஏளனம் செய்கிற, உங்களை ஏமாற்றுகிற, சுயநலத்திற்காக உங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய எல்லா சத்தங்களுக்கும், உங்களை தோல்வியின் பாதையில் நடத்தக்கூடிய எல்லா சத்தங்களுக்கும் செவிகளை அடைத்து கொண்டு வேத சத்தியத்திற்கு உங்கள் செவிகளை திறந்து கொடுங்கள். அப்பாவின் வார்த்தையை உள்வாங்குங்கள். அதன்படி இன்றைக்கு வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். இன்னைக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. அப்பா உங்களை ரொம்ப நல்லா வச்சுக்க போறாரு. நீங்கள் கெட்டு போக மாட்டீர்கள், சிரம் பெறுவீர்கள், சீர் பெறுவீர்கள், மேன்மைப்படுத்தப்படுவீர்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை உங்கள் காரியம் ஜெயமாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை வளமாயிருக்கும், உங்கள் நல் நோக்கங்கள் நிறைவேறும். பரத்தின் தேவன், உங்களை படைத்த தேவன் உங்களை பாதுகாப்புடன் நடத்த போகின்றார். இந்த நாளிலும் பிறந்த நாட்கள் காணக்கூடிய அருமையான சகோதரர் எம் ஜெபஸ்டின், சிஸ்டர் ஏ அனிதா அழகு, டி கரீனா ஃபெமிலியா, எம் கெட்சியா, அனலிசா, இந்த பிள்ளைகள்லாம் இன்னைக்கு அவங்க பிறந்த நாளை காண போறாங்க. அது போலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய தம்பதியாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் தாமே ஆசீர்வதிப்பீராக. ஏளனம் செய்கிற சத்தங்கள், பரிகசிக்கிற சத்தங்கள், மிரட்டுகிற சத்தங்கள், பல வகையான தவறான பாதையில் நடத்தக்கூடிய சத்தங்களுக்கு உம்முடைய பிள்ளைகள் செவி கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே, நேர் பாதையில் மேன்மையாய் நடத்தக்கூடிய உம்முடைய வேத சத்தத்திற்கு உம்முடைய பிள்ளைகள் செவி சாய்க்கட்டும் அப்பா. இன்றைக்கு நாங்கள் தியானித்த வார்த்தையின்படி என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்ற சத்திய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கட்டும். உம்முடைய வார்த்தையின்படி வாழ்வதற்கு தங்களை தத்தம் செய்யட்டும்.
அதன் மூலம் உண்டாகக்கூடிய அனைத்து சம்பூர்ண பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சொந்தமாகட்டும். நன்மையும் கிருபையும் பெற்று இந்த திங்கட்கிழமையிலே உம்முடைய பிள்ளைகளுடைய போக்கு வரவு கொடுக்கல் வாங்கல் திட்ட தீர்மானம் பிரயாணங்கள் எல்லாவற்றையும் பரத்தின் தேவன் ஆசீர்வதித்து வாய்க்க பண்ணுவீராக. சகல ரகமான நன்மையான காரியங்களை கைக்குடி வர பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படிக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நல்ல நாமத்தினால உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்க மனதார வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, இந்த நாளில் பிறந்த நாட்களையும் திருமண ஆண்டுகளையும் காணக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். தேவாதி தேவனுடைய நேசக்கரம் புதிய ஆண்டை பெற்ற உடைய பிள்ளைகளுக்கு, இந்த ஆண்டை நீருமுடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளால் முடிசூட்டி கர்த்தருடைய கரம் காருண்யமுடைய பிள்ளைகளை உயர்த்த வேண்டும் என வேண்டுதல் செய்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.